என்ன பண்ணணும்னா இனிமே நான் நீ என்ன சொல்றது நான் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னா நீ கேக்குறேன்ற பிரச்சனை இல்லை. எனக்கு என் பையன் வேணும். அதுக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையை சொன்னாக்க நான் என்ன பண்றது இல்லை. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கொலை வழக்குகள் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் பிளேசஸில், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில், டிஃப்ரெண்ட் வேல, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொலைகளை பார்த்துருப்போம். அவ்வளோ கொலைகள் பார்த்த நமக்கு அதற்கான காரணங்களை பார்த்தோம்னா ஒரு 4-5 காரணத்துக்குள்ள எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவத்தோடைய கொலைக்கான காரணம் கொஞ்சம் வித்தியாசமானது. வெறும் முன்பகை, கோபம், நிலத்தகராறு, பொருளாசை, திருட்டாசை, ஆணவ கொலைகள் அப்படின்னு இந்த காரணங்களுக்காக கொலைகள் நடந்த நம்முடைய ஊர்களில் இன்னைக்கு பார்த்தா கொலை, முறைச்சா கொலை, எதிர்த்து பேசினா கொலை, இதை விட ஒரு படி மேலே போய் கள்ள காதலுக்காக தன்னுடைய கணவனை கொலை பண்ணுறது, தன்னுடைய மனைவியை கொலை பண்ணுறது, தான் பெத்த பிள்ளைகளையே கொலை பண்ணுறது அப்படின்னு ஒரு படி மேலே போய் இன்னைக்கு கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. இந்த கொலை வெளிநாட்டு வெளி மாநிலத்திலயோ எங்கேயும் நடக்கல. நம்முடைய தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சின்னட்டி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நடந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் ஓரின ஈர்ப்பாளர்கள் ஒரு பேரணி மாதிரி நடத்தினாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேலி கிண்டல்கள்லாம் பண்ணாங்க. எனக்குமே ஆரம்பத்தில் அதை பார்த்துட்டு ஒரு கோபம் மாதிரி வந்தாலும் இவங்க அப்படி பண்ணுறாங்க, நாளை பின்னா மனித குலமே இதனால் அழிஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக எனக்கு பர்சனலாக தோணுது என்னன்னா, அது அவங்களுடைய சாய்ஸஸ். அவங்க யாரை சூஸ் பண்ணுங்கிறது அவங்களே டிசைட் பண்ணிக்கணும். அவங்களுக்குன்னு கொடுத்த அந்த வாழ்க்கை அவங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே, இதில் என்ன இருக்குது? எல்லாரும் அப்படி மாறிட போகிறது கிடையாது. நாம ஏன் அவங்களுடைய விருப்பத்தில் முரண்படணும் அப்படின்னு நினச்சி நான் அதை பற்றி பெருசாக கண்டுவே கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்க இஷ்டப்படியே வாழலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த நேரத்தில் தான் இதே மாதிரி ஓரின ஈர்ப்பாளர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை நான் பண்ணும்போது இது சம்மந்தமாக ஒரு தோழி இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓரினை சேர்க்கையாளர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓரின ஈர்ப்பாளர்னு சொல்லுங்க ப்ரோ, அதுதான் சரியான வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. இதனால் நானுமே அவங்களுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அடுத்து அதே மாதிரி ஏதாவது சம்பவத்தை பற்றி நம்ம பேச போனால் ஓரின ஈர்ப்பாளர் என்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். இந்த மாதிரி பல பேர் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் அது எங்கள் சமூகத்தில் ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு கோபத்தாகவும் ஏற்படுத்துதுன்னா அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் ஒரு கிரைம்குள்ளே போகும்போது தான். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே 2 பெண்கள், ஒரு லெஸ்பியன் ஜோடி சம்பந்தப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூருக்கு பக்கத்தில் சின்னட்டி என்ற ஒரு அழகான சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் 38 வயது இருந்த இந்த சுரேஷ். இந்த சுரேஷ் ஒரு கூலி தொழிலாளி, பெயிண்டிங் வேலைக்கு தான் அந்த ஊரில் இருந்து போய்கிட்டு வராரு. இவருக்கு கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி பாரதி என்ற ஒரு பெண் கூட திருமணம் ஆகுது. இந்த திருமணத்தின் மூலமா 2 பெண் குழந்தைகள் பிறகுறாங்க. இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தப்போ ஒரு பெண் குழந்தைக்கு 5 வயது, இன்னொரு பெண் குழந்தைக்கு 3 வயது. இதை தவிர இவங்களுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு அழகான ஆண் குழந்தையே பிறந்திருக்கு. 2 பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு 3வது முறையாக அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், இதுவும் பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் உறுதியாக இந்த சுரேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு, இல்லை கண்டிப்பாக நமக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும், நீ வேணும்னா பாரு, நாளை பின்னா நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கணும், தாய்மாமங்கிற உறவும் நம்ம தாய் வீட்டு அப்பா வீட்டு சொந்தம் கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நம்முடைய பெண் பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு அவர் அந்த குழந்தைய கலக்க விடாம பெத்துக்கலான்னு நினைச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே 10 மாசத்துல ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அவர் நினைச்ச மாதிரி அந்த ஆண் குழந்தை பிறந்துட்டதுனால பயங்கரமா அந்த பிறந்த குழந்தையோடைய நாளை செலிப்ரேட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அந்த செலிப்ரேஷன் எல்லாமே 5 மாதத்துல சுக்கு நூறா உடைய போகுதுங்கிறத சுரேஷ் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. 5 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட விளையாடுறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தான் இந்த சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையை எந்த பிரச்சனையுமே இல்லாம நகர்த்திட்டு போறாரு. அன்டில் நவம்பர் 4, 2025 வரைக்கும். சரியா நவம்பர் 4, 2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழக்கம் போல ஒரு நல்ல நாளாக தான் அந்த ஊர் மக்களுக்கு அது விடிய ஆரம்பிச்சது. எல்லாரும் அவரவர்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சுரேஷுக்கு லீவா என்னன்னு தெரியல. மதியம் 3 மணி வாக்கில் தன்னுடைய தங்கச்சியையும் தன்னுடைய அண்ணனை அழைச்சிக்கிட்டு வெளியில ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரும்போது அவருடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு காட்சியை தான் அங்க பார்த்திருக்காரு.
சுரேஷ் 3 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி போனதுக்கு பிறகு சுரேஷோடைய மனைவியான பாரதி அந்த ஆண் குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருமனபடி தூங்கியிருக்கு. சரி, அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு அந்த பாரதியுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே வராததுனால பதறிப்போன அந்த பாரதி உடனடியா பக்கத்து வீட்டுக்கு ஓடி அந்த அக்கா கிட்ட இதே மாதிரி குழந்தைக்கு பால் கூடத்தான் இருமுனுச்சு, நான் தூங்குதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, எழுந்திருக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவங்களுமே பதறி அடித்தபடி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. பட் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது சுரேஷுமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு. உடனடியாக சுரேஷுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு கிளமங்கலம் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போயிருந்திருக்காங்க. பட் அங்க மருத்துவர்கள் அந்த குழந்தையை சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போயிட்டுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சுரேஷால அதை ஏத்துக்கவே முடியல. அவ்வளோ சத்தமா கத்தி அழுதுருந்திருக்காரு. சுத்தி இருந்தவங்களாம் அவர் அழுவதை பார்த்துட்டு எல்லாருமே வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க. பிஞ்சு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தோட அந்த ஹாஸ்பிட்டலே ஒரே கூட்டமா இருக்கு. இந்த நேரத்தில் மருத்துவர்கள் இந்த குழந்தைக்கு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் சுரேஷ் என்ன சொல்றாரு, இல்ல சார், என் குழந்தைக்கு 5 மாதம் தான் ஆகுது, அவங்களுடைய உடம்பை கிழிக்க வேண்டாம், நான் என்னுடைய கொள்ளையிலேயே போயிட்டு அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து சுரேஷோடைய குல வழக்கப்படி அந்த குழந்தைக்கு உண்டான சடங்கு முறைகள்லாம் பண்ணி முடிச்சு அவருடைய தோட்டத்திலேயே புதைச்சிருக்காங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பிஞ்சு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா சுடுகாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சம்பந்தப்பட்ட தோட்டத்துல தான் புதைப்பாங்க. அந்த மாதிரி தான் சுரேஷுமே தன்னுடைய 5 மாத மகனை தன்னுடைய தோட்டத்திலே புதைச்சிட்டு கண்ணீரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாருமே 1 by 1 கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல தான் இவர் மட்டும் பயங்கர வேதனையில இருக்கும்போது ஒரு குரல் மட்டும் ரொம்ப சந்தோஷமாவும் சாதாரணமாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அது யாருன்னா இவருடைய மனைவியான பாரதி தான். பாரதி மட்டும் அந்த குழந்தை இறக்கும்போது அவங்களுடைய முகத்துல எந்தவித வருத்தமும் கிடையாது. சுரேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது கூட டாக்டர் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்ப கூட அவங்களுடைய முகத்துல அந்த அளவுக்கு எந்தவித ரியாக்ஷனுமே காட்டிக்கவே இல்லை. உண்மையிலேயே ஒரு தாய் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா எந்த மாதிரி பதறி அழுவாங்க, அந்த மாதிரியான எந்த பதட்டமும் சலனமும் இல்லாம தான் இந்த பாரதி அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த வீட்லயும் இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சுரேஷ் நினைச்சு பார்க்கும்போது தன்னுடைய மனைவி ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் அந்த இடத்துல தான் அவருக்கு புரிதட்ட ஆரம்பிச்சது. பட் ஒரு நேரம் இப்படி தோணினாலும் இன்னொரு நேரம் கண்டிப்பாக நம்முடைய மனைவி ஏன் அதை பண்ணியிருக்க போறா, அதுவும் பெஞ்சு குழந்தையே போயிட்டு யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு கூட அவருக்கு தோணுச்சு. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் அவர் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவி எந்நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால அவளுடைய ஃபோனை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு சுரேஷ் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஃபோனை வச்சுட்டு அந்த பெண் வேற வேலைகளை பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பாரதியோடைய ஃபோனை பார்க்கும்போது லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்த ஒரு பெட்டியை சுத்தம் பண்ணும்போது ஒரு மொபைல் போன் இந்த சுரேஷுக்கு கிடைச்சிருது. அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிற மொபைலை உடனடியாக ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் வால்பேப்பரா தன்னுடைய மனைவி போட்டோவும் எதிர்த்து விட்டு பெண்ணுடைய போட்டோவும் இருக்கிறத பார்க்கறாரு. சரி, பெண்கள் தானே, உங்களுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு சாதாரணமா அதை பத்தி பெருசா கண்டுக்காம அன்லாக் பண்றதுக்கு ஸ்வைப் பண்ணியிருக்காரு. பட் அந்த நேரத்தில் மொபைல்ல எந்தவித பாஸ்வேர்டும் இல்லாததுனால என்னென்ன அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அவர் தன்னுடைய கனவுலையும் நினைச்சு பார்க்காத அந்த கொடூரமான விஷயத்தை தன்னுடைய மனைவி தான் பண்ணியிருக்காங்கிறது இந்த ஆடியோவை கேட்கிற வரைக்கும் அவருக்கு இல்ல. ஏன் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிற? நீ டிபில என் போட்டோ வைக்காத, எனக்கு பிடிக்கல. என்ன நம்ப மாட்டேச்சிட்டு? உன் வாய்ஸ் கேட்க எனக்கு பிடிக்கல. சரியா, நீ ஃபர்ஸ்ட் மூடிட்டு என் போட்டோவை எரேஸ் பண்ணிடு. சும்மா டிபி போட்டோ எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காது. என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல எல்லாம். நீ செத்தான் என் லைஃப்ல நீ வரவே கூடாது. கூட நான் வரவே. ஆமா, நான் உன்னை உண்மையை லவ் பண்றேன். தொடர்ந்து அந்த ஃபோனை சுரேஷ் பார்க்கும்போது தான் ஒரு நம்பருக்கு மட்டும் இன்கமிங் காலாக இருக்கட்டும், அவுட் கோயிங் காலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே நம்பருக்கு தான் போயிருக்குங்கிறது தெரியுது. அந்த நம்பர் எதிர்த்த வீட்டில் இருக்கிற 22 வயது நிறந்த சுமித்ரான்னு தெரிய வருது. இந்த சுமித்ராவுடைய ஃபோட்டோவை தான் தன்னுடைய மனைவி வால்பேப்பராக இந்த ஃபோனை வச்சிருக்காங்க. அதே சமயம் இப்படி ஒரு ஃபோன் இருக்கு அப்படிங்கிறது இந்த சுரேஷுக்கு தெரியவே தெரியாது. சீக்கிரட்டாக தன்னுடைய மனைவி இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு வராளே, எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு வரா அப்படின்ற சந்தேகத்தோட அந்த ஃபோனுடைய கேலரி, அந்த ஃபோனுடைய வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது தான் மேலும் மேலும் அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி பல கொடூரமான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அதுல முக்கியமா இந்த பாரதியும் எதிர்த்த வீட்டு சுமித்ராவும் ஹக் பண்ணிக்கிற மாதிரியும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரியும் சில போட்டோஸ்லாம் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் ஓரினை ஈர்ப்பாளருங்கிறது அப்போதான் அவருக்கே உறுதியாக இருந்திருக்கு. இதை தவிர தன்னுடைய மனைவி தன்னுடைய மார்புல சுமி அப்படின்ற பெயரை பச்சை குத்தி இருந்திருக்கா. எந்த அளவுக்கு அவ ஓரினை ஈர்ப்பாளரா இருந்தா இந்த மாதிரி சுமித்ராவுடைய பெயரை பச்சை குத்தி இருப்பான்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சுது. இதை தவிர அவங்களுடைய மெசேஜ் அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது தான் இன்னமுமே பூதாகரமான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அதுலயும் முக்கியமா தன்னுடைய குழந்தை இறந்த அதே நாள் அன்னைக்கு ஒரு போட்டோஸும் அந்த சுமித்ராவுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அது கூட பிந்தைய நாட்கள் பேசின ஆடியோஸ்லாம் கேட்கும்போது நீ நானும் ஒன்னா இருக்கிறதுக்கு இடையூறா இருக்கிறது இந்த குழந்தை தான், இந்த குழந்தைய கொலை பண்ணிடு அப்படின்னு அந்த சுமித்ரா சொன்ன வாய்ஸ் சாட் எல்லாத்தையுமே இவர் கேட்டிருக்காரு. இதை கேட்டு இன்னும் அதிர்ச்சியாகி போய் உடனடியா வெளியில வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் இதை சொல்றாரு. இப்போ பாரதிக்கு தன்னுடைய கணவர் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியா வீட்டை விட்டு ஓடி போய் 2 தெரு தள்ளி இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டில் மறைஞ்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த சுரேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்டா அழுதபடியே கிளம்பியிருக்காரு. பட் அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பாரதி உடனடியாக கால் பண்ணி எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன்னு சுரேஷ் சொல்றாரு. பட் அப்போ இந்த பாரதி என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக என்னை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன் அப்படின்னு பாரதி சொல்றாங்க. ஆனா சுரேஷ் உடனே அதுக்கு என்னம்மா கேள்வி கேட்கிறாரு, அப்போ என் குழந்தைய உன்னால திருப்பி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பட் அதற்கு பாரதி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆனால் சுரேஷ் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரியான எவிடன்ஸ் நமக்கு வேணும், இல்லாமல் போகக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால உடனடியாக தன்னுடைய மனைவி கிட்ட சில விஷயங்களை போட்டு வாங்குறாரு. நான் வந்து அங்கே போக வேணான்னு நீ நினச்சினா நீ வந்து உண்மையிலே குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லு, அப்போதான் நான் அங்கே வருவேன், நேர்லேயும் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை நீ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டு வச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதனால நீ நேரில் வா, நம்ம நேரில் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. ஆனாலுமே சுரேஷ் விடாம நீ எனக்கு இப்போ சொன்னா மட்டும்தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், நேரில் வருவேன் அப்படின்னு மறுபடியுமே திட்டவட்டமா தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ல உறுதியா இருந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பாரதி வேற வழி இல்லாம நான் தான் பால் கொடுக்கும்போது கழுத்துல கையை வச்சேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது பால் கொடுக்கும்போது கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தையை தான் கொலை பண்ண அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை அந்த போன் கான்வர்சேஷன்ல இந்த பாரதி கொடுக்குறாங்க. எங்க ஸ்டேஷன் கிட்டக்குறேன். கிளம்பலையா? உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசணும், நேர்ல பேசணும். அதான் சொல்ல போன்ல நேர்ல பேசுறதுதானே, போன்ல பேச. சரி, நான் செஞ்சது தப்பு தான். சரியா? என்ன தப்பு? நான் ஏதோ கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் அது ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டேன், மன்னிச்சிடு. இனிமே நீ என்ன சொல்ற அதுதான் கேட்டு நீ போயிடுறேன். என் பையன் இனிமே நீ என்ன சொல்றீங்க இப்ப எனக்கு பையன் இல்ல, பையனை என்ன பண்ண நீ? அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன அடி என்ன அடிச்சுக்க. பையனை என்ன பண்ண நீ? என்ன பண்ண நான் உன் காலில கூட நான் விழுறேன். சரி, உண்மையை சொல்லு. அதான் உன் காலில கூட நான் விழுறேன், நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு, நீ அடி என்ன அடி, என்ன சாகடிச்சு கூடு, நான் அதை ஏத்துக்கிறேன். சரியா? உண்மையை சொல்லு, என்ன பண்ண பிள்ளை அதை மட்டும் சொல்லு, நான் சைலண்டா வந்துடுறேன். உங்க அண்ணன் அடிச்சான், அந்த ஒரு கோவம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு சாகடிச்சிடு அப்படின்னா. யார் சொன்னது? வாய்ஸ் ரெக்கார்ட்ல யார் சொன்னது சாகடிக்க சொல்லு? சொல்லு பார்த்தா யோசிக்குமானா? யார் சொன்னது? நீ வயசுல அந்த போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுக்குவது தானே? சரி, யார் சொன்னாங்கன்னு சொல்லு. நீ உண்மையை சொன்ன மட்டும் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். சொல்லு. வந்துரு. நான் உன்னை ஒன்னும் கம்பல் பண்ணல, நடந்ததே சொல்லு, நான் வந்துடுறேன். நிஜமா வந்துடுறியா? சுமித்ரா சொல்லிருந்து
சுமித்ரா சொன்னாலா? ம். என்னன்னு சொன்னா? ஆ? நான் பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும் நான் எனக்கு. என்ன பண்ணல, நீ உண்மையை சொன்னா நான் வந்துடுறோம். அதான் சொல்றேன்ல வாங்க அப்படின்ட்டு, ஏன் வரமாட்டேன்ற இப்போ? சரி நான் வரேன். குழந்தை நீ எப்படி கொன்ன? வாங்க சொல்றேன். நீ சொன்னாதான் வருவோம், நீ சொல்லனா வரமாட்டோம். இவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்லின்னு தானே இருக்கிறேன், இவ்வளவு தூரம் வெளிப்படையும் உன்கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு. சரி குழந்தை நீ எப்படி கொண்டான்னு சொல்லு, நான் வரேன். உண்மையை தெரியணும் இல்ல எனக்கு? அதான் உண்மையை தெரியணும்னா சொல்லிடுறேன் வா. சொல்லு, போன்ல சொல்லு, எனக்கு அப்பதான் எனக்கு மனசு ஆறும். அதெல்லாம் ஒரு போன்ல சொன்னா மனசு ஆறுமா? நேர்ல வந்தா பாவம் வரும். போன்ல சொல்லிடு. சொல்லு, அது பார்த்து அங்கே தீர்த்து சொல்லு. பாவம் வரதே குமா பார்த்தா பெத்து பிள்ளைவே எவ்வளவுக்கோ ஒருக்காக 10 பெத்து பிள்ளை சாவடிச்சுக்கிற பாவம் வர மக்குமா வந்து அவங்க வீட்டுக்கார முன்னாடி நீ சொல்றது இருக்குதா உனக்கு? சொல்லு phone ல. என்ன ஏதான ஒண்ணு சொல்லு. நான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறக்கு ஆகுறது இல்ல. நீ கரெக்டா ஓப்பனா பேசு. ஓப்பனா நான் வந்துக்கிறதே உடச்சிப்பானா சொல்லு. ராத்திரி நிக்கா கொள்ளாட்ட உட்காந்து இப்பானா 3 சுட்டு பேசு. ஓப்பனா சொல்லிடு. அடுத்த மாதிரி என்ன ஒண்ணு பண்ணலாம். கரெக்டா ஓப்பன் பாரு, பக்கத்துல அவங்க இவங்க சொல்றாங்கன்னால சொல்லுமாண்ணா, நீ என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு. அவங்க என்ன அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நான் எதுவும் சொல்லல அவங்க கிட்ட. இப்போ இப்போ மனசாட்சிக்கு 20 இல்லாம மனசாட்சி தொட்டு சொல்றேன். குழந்தைய நான் சாவடிச்சிட்டேன். குழந்தைய நான் சாவடிச்சிட்டேன். எப்படி சாவடிச்ச? ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ண வேணா வாய் மேல வச்சு அவ்வளவுதான். வாய மூச்சை பிடிச்சி சாவடிச்சிட்ட. இதை கேட்டதும் இன்னும் ஆத்திரமான சுரேஷ் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அடுத்த செகண்டே கால்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்க ஆரம்பிச்சு இந்த ஆடியோ ஃபோட்டோஸ் மொத்தத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த சுமித்ராவும் பாரதியும் பல நாட்களாக இவங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஆரம்பத்தில் ஒரு பெண்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது, ஒரு ஃப்ரெண்டாக தானே பழகிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அக்கம் பக்கத்தில் இருந்த யாருக்குமே எந்த சந்தேகமே வரல. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சுரேஷ் அதை கண்டுபிடிச்சிட்டதுனால தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நமக்குன்னு குழந்தைகள் வந்துச்சு, இது நாளை பின்ன வெளியில தெரிஞ்சா நமக்கு அசிங்கமாயிடும், அதனால இதை நிப்பாட்டிட அப்படின்னு ரொம்ப சாஃப்டா தன்னுடைய மனைவி கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மனைவி அதோட கூட நிறுத்திருக்கலாம். ஆனா அது பண்ணாம இவருக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுமித்ரா கிட்ட பேசுவதற்காகவே ஒரு மொபைல் ஒன்று ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு சிம்மையுமே போட்டிருக்காங்க. அந்த மொபைல்ல இருந்து மட்டும்தான் சுரேஷ் இல்லாத சமயங்கள்ல இந்த சுமித்ரா கூட சாட் பண்றது, பேசுறது, அந்த பொண்ணை போயிட்டு அடிக்கடி மீட் பண்றது, ஒன்னா இருக்கிறது அப்படின்னு இந்த வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு வருது. பட் இதற்கு நடுவில் 3வது ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சுமித்ரா கூட ஏற்கனவே நேரத்தை கழிச்ச மாதிரியான நாட்களை இந்த பொண்ணால கொடுக்க முடியல. இதனால 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. இதனால சுமித்ரா என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு என்ன நீ கண்டுக்கவே மாட்ற, என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டில, இனிமே என் கூட பேசாத, டிபில இருந்து என் போட்டோவெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சுமித்ரா பாரதி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கான்வர்சேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த சுமித்ராவுக்காக யாரை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கா. அதுவும் இந்த சுமித்ராவுக்காக தான் பெத்த அந்த 5 மாத குழந்தைய கொலை பண்ணுவதற்கும் இதுக்கு இடையூறா இருக்கிற தன்னுடைய கணவனையும் கொலை பண்ணுவதற்கும் இந்த 2 பேருமே தயாராயிருக்காங்க. பட் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் சுரேஷை முடிஞ்ச அளவுக்கு இவங்களே கொலை பண்ணலாம், அப்படியும் கொலை பண்ண முடியலனா வேற ஆள் கிட்ட பணம் கொடுத்து கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டப்பட்டதா சுரேஷை மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை தவிர அந்த சேர்த்து வச்சிருக்கிற 1 லட்ச ரூபாய் உண்டியல் பணத்தையுமே இவங்க திருடிட்டு போன குற்றச்சாட்டுமே வைக்கப்படுது. ஆக மொத்தம் இந்த பாரதி தன்னுடைய ஓரின ஈர்ப்பாளரான தன்னுடைய காதலி சுமித்ராவுக்காக தான் பெத்த குழந்தையும் தான் கூலி வேலை பார்த்து தான் நல்லா இல்லைனாலும் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற சக அப்பா மாதிரியான இந்த சுரேஷை தான் இவங்க கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க.
தற்போதைக்கு போலீஸ் இந்த 2 பெண்களையுமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் புதைக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சுரேஷ் சில மனுக்களை போலீஸ் கிட்ட கொடுத்ததுனால போலீஸுமே தாசில்தார், விஏஓ, ஆர்ஐஓலாம் வர வச்சு அவங்களுடைய பர்மிஷனோட அந்த தோட்டத்தில் புதைக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு என்னென்ன டீட்டெயிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். சுரேஷ் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா, தான் குழந்தைக்கு நடந்த மாதிரி இனி வரும் காலங்களில் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, அதனால இவங்க 2 பேருக்கும் ஒரு சரியான தண்டனையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வேதனையோட அந்த மனுஷன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. தான் நல்லா இல்லைனாலும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பொண்ணு நல்லா இருக்கணும், தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு கூலி வேலைக்கு சென்று பணக்கார லைஃபா தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க முடியலனாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லக்ஸரியான லைஃபை தான், ஒரு லக்ஸரியான அன்பை தான் தன்னுடைய குடும்பத்து மேல அவர் காட்டியிருக்காரு. பட் அவருக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும்னு அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யாருக்கு யார் மேலே வேணாலும் ஃபீலிங்ஸ் வரலாம், அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்காக எந்தவித தப்புமே பண்ணாத, இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாத அந்த 5 மாத குழந்தை உங்களை என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அந்த குழந்தை வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டீங்கன்னா கூட அவங்க வளர்த்துப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கொலை பண்ணால் நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிற இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கைவிட்டே ஆகணும். அந்த மனநிலையில் யாராவது இருந்தாலும் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகாவது அதை கைவிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொலை என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது. அது மேலும் மேலும் உங்களை சிக்கல்லையும் ஒரு புதகுழியிலையும் தான் மாட்ட வைக்குமே தவிர நிரந்தரமா உங்களை மேலே தூக்கிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கவே வைக்காது. ஒரு நிரந்தர சந்தோஷத்தையுமே அது கொடுக்கவே கொடுக்காது. அதனால இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடாம இருக்கிறது மட்டும்தான். எனக்கு பர்சனலா இந்த கேஸ் படிக்கும் போதே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஸோ நீங்களும் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வேற ஒரு டாப்பிக்கோட வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.